ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழி இல்லை. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 10th சிபிஎஸ்சி மேக்ஸ் அதோடைய கண்டினியூஷன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போயும் அதே கண்டினியூஷன் தான். ஸோ எக்ஸசைஸ் 4.3 ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். என்ன கேட்குறாங்க? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிமினேஷன் தான். எப்படி வந்து டிஸ்கிரிமினேஷன் கண்டுபிடிக்கிறது? ஸோ டிஸ்கிரிமினேஷனை நம்ம டீனட் தான் டினோட் பண்ணுவோம், கரெக்டாக? சரி, டிஸ்கிரிமினேஷனை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இஃப் த ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஃபைண்ட் தெம். ரியல் ரூட் வந்துச்சு அப்படின்னா அந்த ரியல் ரூட் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. சரி, நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் அதை போய் பார்த்துருங்க. நான் ஷார்ட்டாக மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிமினேஷன்னா என்னது? ஒரு ரூட் வந்து எப்படி இருக்குது, அது ரியல் ரூட்டாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, ஸோ ரியல் ரூட் அண்ட் ஈக்குவலாக இருக்கா, ஆர் ரியல் டிஸ்டிங்ஷனாக இருக்கா, இல்லை நாட் ரியலாக இருக்கான்றது தான் டிஸ்கிரிமினேஷனுடைய வேலை. ஸோ டிஸ்கிரிமினேஷன் டி ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதுதான் அதோடைய ஃபார்முலா. சரியா? அது ஃபார்முலா கூட இல்லை, அதோடைய டேர்ம், அவ்வளோதான். இது ஃபார்முலாவே கிடையாது, அதோட டேர்ம். டிஸ்கிரிமினேஷன் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் டிஸ்கிரிமினேஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷனோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரூட்ஸ் வந்து என்னது? ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் ரூட். ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் ரூட். இதுவே டிஸ்கிரிமினேஷனோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னது? ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். அதே மாதிரி வேறு ஒன்று என்ன இருக்குது? கிரேட்டர் சொல்லியாச்சு, ஈக்குவல் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸ்மாலர் தான் இருக்குது. அப்போ டிஸ்கிரிமினேஷன் ஸ்மாலர் தென் 0 அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நோ ரூட்ஸ், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ். ஸோ ரூட்ஸோ ஜீரோஸோ இதனால கொடுத்துருவாங்க, கன்ஃபியூஸ் மட்டும் ஆயிடாதீங்க. ரூட்ஸ்னாலும் ஒன்று தான், ஜீரோஸ்னாலும் ஒன்று தான், அவ்வளோதான், கண்டுபிடிங்க. ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ரூட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு 2. அப்போ பி வந்து பார்த்திங்கன்னா -3, சி வந்து பார்த்திங்கன்னா 5. அவ்வளோதான், எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் அந்த வேல்யூவோடைய சிம்பிள். ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் இருந்தால் மைனஸ். ஸோ அது எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ டி ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கும் போது பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -3 ஸ்கொயர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போவோம். -3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து என்னது? 2. சியோட வேல்யூ வந்து என்னது? 5. ஸோ மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 9 தான் வரும். -4 2 டைம்ஸ் 8, கரெக்டாக? அப்போ 8 5s are 14 வரப்போகுது. அப்போ 9 - 40 வந்து பார்த்தீங்கன்னா 31. என்ன 31? -31. இப்போ டி ஈக்குவல் டு -31. -31னா 0விட கம்மி தானே, 0க்கும் கீழே தானே மைனஸ் வரும். ஸோ அப்போது டிஸ்கிரிமினேஷன் என்னது? லெஸ்ஸர் தென் 0. அப்போ 0 வந்து பெருசாக இருக்குது, ஓகேவா? டிஸ்கிரிமினேஷன் லெஸ்ஸர் தென் 0. ஸோ இது வந்து என்னது? என்ன கண்டிஷன் அப்போது? டிஸ்கிரிமினேஷன் லெஸ்ஸர் தென் 0னா நோ ரியல் ரூட்ஸ், கரெக்டாக? அப்போ நோ ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ்னு உங்களுக்கு வந்தால் மட்டும் அது என்ன ரூட்ஸ்னு கண்டுபிடிச்சிக்கலாம் யூஸிங் ஃபார்முலா. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, -b ப்ளஸ்ஸா மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அது படிக்கலைன்னா தயவு செஞ்சு போயிட்டு போன வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்ட்லேயே ரெடியாக இருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. நோ ரியல் ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ். சரியா? அவ்வளோதான், இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டின், 3x ஸ்கொயர் மைனஸ் 4√3x ப்ளஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0. சரி, இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ரூட்டெல்லாம் வருதே சார், என்ன சார் பண்ணுறது இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான், சிம்பிள் வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது நம்ம. ஸோ ஏவோட வேல்யூ வந்து என்னது? ஏன்றது எப்பவுமே வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலே ஹையஸ்ட் பவர் 2ல் தான் இருக்கணும் வேல்யூ, கரெக்டாக? ஹையஸ்ட் பவர் 2ல் தான் இருக்கணும் வேல்யூ. ஸோ எது ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்கோ அதுதான் ஏ. அடுத்து ஸோ இது வந்து எக்ஸ் ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்குது. அடுத்து ஒரு எக்ஸ் டேர்ம் வந்து என்ன இருக்குது? 4√3 இருக்குது. அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, எக்ஸ் டேர்ம் வந்து பி, கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சி. நிறைய பேருக்கு சார் இப்போது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, பி இல்லைனா அப்போ பி என்னென்னு எடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எதுவுமே அவங்க கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சப்போஸ் எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுன்ற டேர்மே இல்லை அப்படின்னா ஜீரோன்னு தான் அதை எடுத்துப்போம். அப்போ பி ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் இங்கே இருக்குது, அதனால் நம்ம எடுத்துக்கலாம் வேல்யூ. ஸோ ஏ வந்து 3, பி வந்து பார்த்தீங்கன்னா -4√3 இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா 4. நிறைய பேர் வந்து சார் நான் இந்த ஸ்டெப்லேயே சால்வ் பண்ணி போட்டு போயிடுவேன் சார் அப்படின்னா தாராளமாக போட்டு போகலாம், பிரச்சனையே இல்லை. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் வந்து அப்படி நீங்கள் டிசிஷன் எடுக்க விரும்பலை, இதே இடத்துல நான் வந்து ஒரே ஸ்டெப்பில் ஒரு 3 ஸ்டெப்பு நான் மைனஸ் பண்ணி போடுறேன் சார், அடுத்த ஸ்டெப்லேயே ஷார்ட்டாக போட்டுறேன் அப்படின்னு நீங்கள் விரும்பலை அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ எனக்கு வந்து என்னது டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -4ac கரெக்டாக தான் டிஸ்கிரிமினேஷன். அப்போ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வந்து என்னது -4√3 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏ வந்து என்னது 3, சி வந்து 4. அப்போ டி ஈக்குவல்ஸ் டு இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா -4 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், 4 ஸ்கொயர் 4 4 16 ஆயிரும். அதே மாதிரி √3 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 மட்டும்தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே. -4 3s are 12. 12 இன்ட்டு 4 வந்து என்ன வரும், 12 4s are 48 கரெக்டாக 48. 16 இன்ட்டு 3 என்ன வரும், 3 6 times 18, இதுவுமே 48 தான். ஸோ 48 - 48. அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். அதுவே டி ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு வேல்யூயும் அது வைக்கல. அப்போ டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன வேல்யூ, அது ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் கரெக்டாக அதானே படித்தோம். ஸோ டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இதுதான் நம்ம படித்தோம், ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். சரி, கொஷின்லேயே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரியல் ரூட்ஸ்னு வந்துச்சுன்னா ரூட்ஸ் என்னன்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ரூட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ரூட் கண்டுபிடிக்கிறதுனே நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் கரெக்டாக. என்ன ஃபார்முலா சொன்னேன், -b + -√b ஸ்கொயர் -4ac டிவைடட் பை 2a. இதில் இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நாம் கண்டுபிடிச்சது டிஸ்கிரிமினேஷன் கரெக்டாக. டிஸ்கிரிமினேஷனோட வேல்யூ நம்ம ஆன்சரே நம்மளுக்கு தெரியும். டிஸ்கிரிமினேஷனோட ஃபார்முலா வந்து என்னது, அந்த b ஸ்கொயர் -4ac கரெக்டாக, b ஸ்கொயர் -4ac. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரூட்டுக்குள்ளே அதே b ஸ்கொயர் -4ac தானே இருக்குது. இந்த ரூட்டுக்குள்ளே அதே b ஸ்கொயர் -4ac தான் இருக்குது. அப்போ நாம் டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி இங்கே வச்சுருக்கோமோ d ஈக்குவல் டு 0, அதே 0வை இந்த ரூட்டுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த கொஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா கொஷனுக்கும் இதே தான். இந்த ஃபார்முலா, அதாவது இந்த ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அப்போ டிஸ்கிரிமினேஷனோட ஆன்சர் என்னவோ அதை அப்படியே உள்ளே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டப்படணுன்ட்டு அவசியமே இல்லை, திரும்ப போடணும் அது இதெல்லாம் அவசியமே கிடையாது. ரூட்ஸ் சரி, இப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -bயோட வேல்யூ வந்து என்னது, பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -4√3. ஸோ மைனஸ் இன்ட்டு -4√3. ஸோ அந்த ஃபார்முலா இருக்க மைனஸை நான் வெளியே வச்சுக்கிட்டேன், கொஷினில் இருக்கிறத நான் அப்டேட் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் √b ஸ்கொயர் -4ac ஆன்சர் வந்து என்னது, அதாவது டிஸ்கிரிமினேஷன் ஈக்குவல் டு b ஸ்கொயர் -4ac. அப்போ d ஈக்குவல் டு 0, அப்போ 0 தான் இந்த இடத்துல ஆன்சர். டிவைடட் பை 2 இன்ட்டு a, 2 இன்ட்டு a வந்து 3. சரி, இப்போ என்ன பண்ணலாம், அந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 4√3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0. ரூட்டு 0னா என்ன, 0 தானே, அந்த டேர்மே அவ்வளோதான், 0 எலிமினேட் பண்ணிடுங்க, மொத்தமாக 0 ஆகிடுச்சு அந்த டேர்மே. அப்போ டிவைடட் பை 2 3s are 6, 2 3s are 6. ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்போ எடுத்துக்கலாம், இதுக்கு ஒரே ரூட்டு தான். எப்போ 2 ரூட் வரும் அப்படின்னா இந்த ரூட்டுக்கு உள்ளே ஏதாச்சும் வேல்யூ இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நம்ம எழுதுவோம். பட் ரூட்டுக்குள்ளே 0 தானே இருக்குது, அப்போது வேல்யூஸே இல்லை. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸில் நம்ம எழுத மாட்டோம். அதாவது ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக நம்ம எழுதவே போகிறதில்ல. கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் பண்ண முடியும், 2 பை 2 டேபிளில் போகும். ஸோ 2 2 times 4, 2 3 times 6. இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 2√3 டிவைடட் பை 3. சார் இதோட முடிஞ்சிருச்சா சார் ஆன்சரு, அவ்வளோதான் சார் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு மேலேயும் நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். என்ன பண்ணலாம், 3யை வந்து பார்த்தீங்கன்னா √3
√3 × √3 பிரித்து எழுதலாமா அதை? 3 வந்து √3 × அதாவது √3 × √3 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3 கரெக்டாக. √3 × √3 தான் வந்து 3. அப்போ நான் கீழே இருக்க 3 நான் என்ன பண்ணுறேன் 2√3 டிவைடட் பை √3 × √3 நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஏன் சார் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, உனக்கு எல்லா மெத்தட்லையும் சொல்லி கொடுத்தாகணும்ல, இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் சொல்லி தரணும். ஸோ அப்போ √3 இது ஒரு √3 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2/√3. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2/√3. சிம்பிள். இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொல்லித்தரதுனால கொஞ்சம் பெருசாக இது இப்போ நான் சொல்லித்தரது கூட பெருசாக தெரியாது. பட் அப்படி உங்களுக்கு பெருசாக தெரியுது அப்படின்னா சொல்லித்தரதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால பெருசாக தெரியும். நெக்ஸ்ட், ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதே மெத்தடில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தட் இதுதானே, அதே மெத்தட் தான் இங்கேயும் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஸ்கிரிமினேஷனோட ஃபார்முலா எழுதி அதுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ரூட் வரும். ரூட் வந்த உடனே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில். அந்த -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √(b² - 4ac/2a) அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். முடிஞ்சது 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கண்டுபிடிக்கலனாலுமே சார் இந்த சம்மை கொஞ்சம் நீங்களே போடுங்க சார் எனக்கு தெரில அப்படின்னாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். Second one, find the value of k for each of the following quadratic equation so that they have 2 equal roots. கொஸ்டினில் நல்லா பாருங்க, இது ரொம்ப கவனம். ஸோ தட் தே ஹாவ் 2 equal roots. கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க அதுக்கு 2 ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்ட்டாங்க. 2 ஈக்குவல் ரூட்ஸ்னால் எப்போ வரும்? டிஸ்கிரிமினேஷன் என்ன? இங்கே பாருங்கள், ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கா? ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கா? ஈக்குவல் ரூட்ஸ்னா டிஸ்கிரிமினேஷன் என்ன? டி ஈக்குவல் டு 0. சரியா? ஈக்குவல் ரூட்ஸ்னாலே டி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு 0. இதெல்லாம் தெரியணும். அப்போது டி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்ட்டு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிமினேஷனே 0ன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. நாம் தான் என்ன பண்ணணும், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ b² - 4ac கரெக்டாக டிஸ்கிரிமினேஷன். ஆனால் டிஸ்கிரிமினேஷனே 0ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ a ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 2, b ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா k, c ஈக்குவல்ஸ் டு 3. சரி, இப்போ இது எழுதி முடிச்சியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ b² - 4ac b² அதாவது k² கரெக்டாக, k² -4 × 2 × 3ன்னு இருக்க போகுது. ஸோ k the whole square, k² தான், -4 2s are 8, 8 3s are 24. k - 24ன்னு இருக்க போகுது. ஸோ k - 24 இது நம்மளுக்கு வேல்யூ வந்து என்னது? 0 கரெக்டாக. டிஸ்கிரிமினேஷனே நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டாங்க? 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது k² - 24 ஈக்குவல்ஸ் டு 0. சரியா? ஏன்னா டிஸ்கிரிமினேஷன் இதுதான் டி. டியோட வேல்யூ தான் k² - 24. ஆனால் டிஸ்கிரிமினேஷன் நம்மளுக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் டு 0, அதாவது 2 ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு இருக்காங்க. சரி, அப்போ k² - 24 ஈக்குவல் டு 0. டிஸ்கிரிமினேஷனோட வேல்யூவே 0ன்னு நம்ம எடுத்து சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த k² -24 நான் அந்த சைடு அமைச்சிடுறேன். அப்போ +24 மாறிடும். அப்போ k ஈக்குவல்ஸ் டு √24ன்னு இருக்க போகுது. k ஈக்குவல்ஸ் டு ஏன்னா அந்த ஸ்கொயர் என்ன பண்ணும்? ஸ்கொயர் வந்து அந்த சைடு போச்சு அப்படின்னா ரூட்டாக மாறிடும். கரெக்டாக? ஸோ அப்போ k ஈக்குவல்ஸ் டு 24. ஆனால் என்ன 24? +or -24. சரியா? k ஈக்குவல்ஸ் டு +or -24. டிஸ்கிரிமினேஷன் தானே, அதோட வேல்யூ தானே +or -√(b² - 4ac) தானே. அதுதான் k ஈக்குவல் டு +or -√24. சரி, இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சார் அதான் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சா சார், அப்புறம் என்ன சார் வேறு வேலை அப்படின்னா, இதோட முடிச்சிடக்கூடாது. k ஈக்குவல்ஸ் டு +or -√24 24க்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்ல, 24க்கு ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணணுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணுங்கள். இப்படி பண்ணாலும் வரும். அப்படி இல்லையா 24 எந்தெந்த டேபிள் மல்டிப்ளை பண்ணால் வரும்? 24 4 6 are 24 கரெக்டாக? 4 6 are 24. அதாவது k ஈக்குவல்ஸ் டு +or
ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 6ன்னு பிரிக்கலாம். 4 6 ஆர் 24. கே ஈக்குவல்ஸ் டு கே ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 4 வேல்யூ வந்து என்னது? ரூட் 4 2 ஸ்கொயர் தானே 4 ஸ்கொயர் ரூட் தானே இது. அப்போ 4 வெளியே எடுக்கணும் அப்படின்னா 2ன்னு மாறிடும் கரெக்டாக. ஏன்னா 2 ஸ்கொயர் தான் 4. ஸோ ரூட் 6ன்னு இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ கே ஈக்குவல்ஸ் டு ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் 2 ரூட் 6 ஒரு வேல்யூ. அகெயின் கே ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2 ரூட் 6 இது ஒரு வேல்யூ. ஸோ 2 ரூட்ஸ் 2 ஈக்குவல் ரூட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. சரியா? இதுவே ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் என்ன சார் போட்டிங்க டிபார்ட்டிங்க கொஞ்சம் சொல்லுங்கள் சார், மறந்து போச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2 1s are 2, 2 2s are 4, again 2 6 are 12, 2 3s are 6, wait 2 3 times 6, ஸோ 3 1s are 3, 3ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ அப்படியே நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லை 3 1s are 3ன்னு எழுதணும் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த வேல்யூவை நான் அப்படியே எடுத்து எழுதுறேன் அப்படின்னா ஸோ கே ஈக்குவல் ஆன்சர் முடிஞ்சிருச்சு, இதுதான் ஆன்சரு. ஸோ இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 24க்கு பதிலாக இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் கரெக்டாக. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இப்போது இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர்னால் என்ன 2. ஸோ எந்த ஒரு நம்பர் 2 வாட்டி சேமாக இருக்கோ அதை ஒரே வாட்டி வெளியே எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. பட் நம்ம என்ன சொன்னோம்? ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பர் சேமாக இருந்தால் காமனாக வெளியே எடுத்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ கே ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 காமனாக எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் உள்ளே எதுவும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகலை. 2 to 3 2 3s என்ன வரும் 6, அவ்வளோதான். ஸோ இப்படி எழுதினாலும் ஓகே, இல்லை டேரெக்டாக உங்களுக்கு 4 6 ஆர் 24ன்னு தெரிஞ்சு ரூட் 4ஓட வேல்யூ வந்து 2ன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் வெளியே போட்டு எழுதினாலும் சந்தோஷம்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ஒன். ஸோ இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி தான். ஸோ இதையும் வந்து கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுவும் ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க அப்படின்னா சார் போதும் சார் அப்படின்னுவீங்க. சரி, ஹோம்ஒர்க் பண்ணுறவங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணாதவங்க பாருங்கள். ஹோம்ஒர்க் பண்ணவங்களும் கரெக்டாக போட்டிருக்கீங்களா என்ன ஏதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி, இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரி தான். ஸோ இது செகண்ட் சப்டிவிஷன். பட் ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? தே ஹேவ் 2 ஈக்குவல் ரூட்ஸ்ன்ட்டாங்க. அப்போ டி ஈக்குவல் டு 0. சேம் இதுவுமே டி ஈக்குவல் டு 0ன்ற இதில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது டிஸ்கிரிமினேஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம்ல ஆன்சர், அதை ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் முதல்ல. கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ வாய்ஸ் கேட்கும் போதே மேபி உங்களுக்கு தெரியாமையும் போகலாம். ஏன்னா மேட்ச் பண்ணி நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கோல்டுன்னு தெரியாத அளவுக்கு. பட் இருந்தாலும் என்னால் மூக்கிலே வந்து மூச்சோட முடியல. ஓகே, கேஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும் கரெக்டாக. அப்போது கேஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் இன்ட்டு 2 வந்து என்ன வரும்? கேஎக்ஸ் இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 2kxன்னு இருக்க போகுது கரெக்டாக. 2kx நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நான் ஏபிசியை தாராளமாக எழுதலாம். ஏ ஈக்குவல்ஸ் டு கே, பி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2k, சி ஈக்குவல் டு 6. சரி, இப்போ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பி ஸ்கொயர் வந்து என்னது? மைனஸ் 2k த ஹோல் ஸ்கொயர்னு இருக்க போது மைனஸ் 4. ஏ வந்து பார்த்தீங்கன்னா கே, சி வந்து பார்த்தீங்கன்னா 6. சரி, இப்போது 2k ஸ்கொயர் கரெக்டாக, 2 இன்ட்டு கே ஸ்கொயர். அப்போது மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும். 2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4k ஸ்கொயர்னு இருக்க போகுது மைனஸ் 4 6 ஆர் 24. அப்போ 24k. இதுதான் டியோடைய வேல்யூ. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எப்போ டியோட வேல்யூ வருதோ அது ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக. டி ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஏதாச்சும் காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்கள். காமனாக வெளியே எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கேயே காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ காமனாக எடுக்க முடியுதா? காமனாக எடுக்க முடியும்னா ரெண்டுமே வந்து 4 டேபிளில் போகும். சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 4 2 கேவும் வேறு காமனாக இருக்குது. ஸோ 4kவை நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போது கே மைனஸ் 4 6 டைம்ஸ் 24. அப்போ கே மைனஸ் 6ன்னு இருக்கும் கரெக்டாக. இப்போது
மல்டிப்ளிகேட்டிவ் டேர்மில் இருக்குது ரெண்டுமே. ஸோ அப்போது 4k ரெண்டு டேர்மும் எடுத்துக்கிறேன். 4k ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். அகெயின் k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த 4 நான் அன்சைட் அனுப்புகிறேன், ஏன்னா மல்டிப்ளிகேட்டிவில் இருக்குது. ஸோ k ஈக்குவல் டு 0/4ன்னு மாறிடும். கரெக்டாக k ஈக்குவல் டு 0/4. எனிதிங் 0/anything ஈக்குவல் டு என்னது 0 தான். அப்போ k ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு -6 நான் சைடு அனுப்புகிறேன், +6 மாறிடும். k ஈக்குவல் டு 6 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட். சரியா? அப்போ ரெண்டு ரூட்டோடைய வேல்யூ வந்து என்னது 0 அண்டு 6. ஸோ இதுதான் நீங்கள் எழுதணும். பட் ஆனால் இது வந்து என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா குவாடிலேட்ரல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்ரல் ஈக்குவேஷன். கரெக்டாக? குவாட்ராடிக் ஈக்குவேஷன். குவாட்ரிலேட்ரல் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வரக்கூடாது. ஏன் 0ன்னு வரக்கூடாது அப்படின்னா, நல்லா பாருங்கள். இப்போ நான் k ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன இருக்குது இந்த டேர்மில்? ஸோ இங்கே என்ன இருக்குது? kx² மைனஸ் 2kxன்னு இருக்கா? சரி, இப்போ நான் இந்த இடத்துல k ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா 0x² மைனஸ் 2 0x ப்ளஸ் 6 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வரும். கரெக்டாக? இப்படி எங்கேயாச்சும் வந்து இது பேர் குவாட்ராடிக் ஈக்குவேஷனா? 0 இன்ட்டு எனிதிங் என்னது, இந்த டேர்மே மொத்தமாக 0 எலிமினேட் ஆயிரும். அப்போது அதே மாதிரி இங்கேயுமே வந்து பாருங்கள் 2 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும்? சேம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் ஆகும். ஸோ இதுவுமே எலிமினேட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்கணும். கரெக்டாக? ஹையஸ்ட் பவர் 2ல் இருந்தே ஆகணும். அது மட்டும் தான் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி வரல அப்படின்றதுனால நம்மளால் 0வை எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. அது என்ன ரூட் அப்படின்னா k ஈக்குவல் டு 6. எக்ஸ் இல்லை, k தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 6. இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரூட். 0 எடுத்துக்கூடாது. சரியா? அது ஏன்னா இதுதான் காரணம். குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருக்கணும், பவர் 2ல் இருக்கணும். ஆனால் இங்கே 0 போட்டோம் அப்படின்னா பவர் 2ல் இல்லை, 0 ஆயிடுது மொத்தம். அதனால தான். நெக்ஸ்ட், it is possible to design a rectangular mango grove whose length is twice its breadth and the area is 800 meter square. If so, find its length and breadth. அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லென்த்தும் அவங்க நம்மக்கிட்ட கொடுக்கல, பிரெத்தும் அவங்க நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்றது தான் அர்த்தம். சரியா? கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷின்லேயே ஃபஸ்ட்டு பாசிபிளாக தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் டு டிசைன் அ ரெக்டாங்குலர் மேங்கோ க்ரூவ். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாம்பழ தோட்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை கட்ட முடியுமா எப்படின்னா, ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஊஸ் லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அதாவது லென்த் எப்படி இருக்குது அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத்தாக இருக்குது. ஓகேவா? சரி, லென்த்தும் தெரியாது, பிரெத்தும் தெரியாது. சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, லென்த்து பிரெத்து ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஏன் பிரெத்து நான் ஃபஸ்ட் சார் ஏன் சார் லென்த் எடுக்காமல் பிரெத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கொஷின் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஊஸ் லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்கல்ல. லென்த் வந்து பிரெத்தை விட அதிகமாக இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு பிரெத்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? பிரெத்து தெரிஞ்சால் தான் லென்த் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் பிரெத் எடுத்துக்கிறேன். பிரெத் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். சரியா? ஏன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஊஸ் லென்த் இஸ் ட்வைஸ் இஸ் பிரெத். லென்த் வந்து பிரெத்தை விட அதிகமாக இருக்குது. அப்போ பிரெத்து தெரிஞ்சால் தான் 2 டைம்ஸ் அதை விட அதிகமாக லென்த் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ பிரெத்து எக்ஸ் அப்படின்னா லென்த் என்னவாக இருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். இதனால தான் நான் வந்து பிரெத்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உடனே கமெண்ட் பண்ணாதீங்க. புரியல அப்படின்னா கொஞ்சம் பேக்வேர்டில் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். சரியா? அப்பயும் புரியல அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஏரியா சொல்லியிருக்காங்க? ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 800 மீட்டர் ஸ்கொயர். எதோடது? ரெக்டாங்குலரோடையது. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர். ஓகேவா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க முதல்ல. என்னது? 800 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலா வந்து என்னது? லென்த் இன்ட்டு பிரெத். கரெக்டாக? இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு லென்த்தோட வேல்யூ தெரியும். அதாவது
ஓரளவுக்கு தெரியும் 2xன்னு. ஏன்னா நம்ம எக்ஸ் 2x தானே எடுத்திருக்கோம். ஸோ லென்த்தோட வேல்யூ 2x, பிரெத்தோட வேல்யூ எக்ஸ். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க இங்க. ஸோ 2x மல்டிப்ளை பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 800 மீட்டர் ஸ்கொயர். 2x இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எந்த எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 800 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அதாவது ஏரியானாலே மீட்டர் ஸ்கொயர் தான். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், திரும்ப திரும்ப இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 800 டிவைடட் பை இந்த 2 நான் அன்சைடு அனுப்புகிறேன். ஸோ மல்டிப்ளையில் இருக்கிறது அன்சைடு போச்சுன்னா டிவிஷனில் மாறிடும். கேன்சல் பண்ணுறேன். 2 4 டைம்ஸ் 8, அப்போ 400 இருக்கும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 400. சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 400 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 400 இருக்கும். ஸோ 400 நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 20 ஸ்கொயர் தானே 400. அப்போது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 20. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. எக்ஸ்னால் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? பிரெத்து. ஸோ பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ லென்த்து அவ்வளோதான். லென்த் ஈக்குவல்ஸ் டு, எக்ஸ்ட்ரா ஸ்பெல்லிங்லாம் எழுத வேண்டியதாக இருக்குது. லென்த் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ். கரெக்டாக? அப்போ 2 இன்ட்டு 20, அப்போ 40. அப்போ பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 20, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ இப்படி ஒரு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா, இன்னொரு மெத்தடும் இருக்குது. பட் இதுவே வந்து ஈஸி தான். ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயே போங்க. அப்படி இந்த மெத்தட் உங்களுக்கு வேணாம் சார், இது வேணாம் சார் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. நம்ம டிஸ்கிரிமினேஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ பெட்டர் நீங்கள் இதில் போனாலே எனக்கு சந்தோஷம் தான். ஸோ இதே ரொம்ப ஈஸி மெத்தட் தான். 4th one, if the following situation possible, is the following situation possible? ஸோ பாசிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. If so, determine their present age. The sum of the ages of two friends is 20 years. அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரோட வயசை ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. ஏன்னா சம்மு கேட்டிருக்காங்க, சம்மு தான் கொடுத்துருக்காங்க. 4 years ago, the product of their ages in year was 48. 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது 2 பேருக்குமே 4 இயர்ஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏன்னா அகோ தானே சொல்லியிருக்காங்க. அகோனா முன்னாடி, பின்னாடின்னு அர்த்தம், ரொம்ப பின்னாலன்னு அர்த்தம். ஸோ அப்போது 4 இயர்ஸ் பின்னால் அகோ 2 பேருக்குமே -4 ஆயிரும். ப்ராடக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவனோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 48. சரி, சால்வ் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? பாசிபிள் டு டிட்டர்மைன் த ப்ரெசன்ட் ஏஜ். சரி, அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸு அண்டு ஒய்னு எடுத்துப்போம். ஏன்னா தெரியாது, கரெக்டாக எக்ஸ் அண்டு ஒய்னு எடுத்துப்போம். சரி, the sum of the ages of two friends is 20 years. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னது 20. அதே மாதிரி 4 இயர்ஸ் அகோன்னு சொல்லியிருக்காங்களா? யாருக்கு? 2 பேருக்குமே தான். 2 பேருக்குமேனா அப்போ 2 பேருக்கு தான் குறைச்சாகணும். அப்போ 4 இயர்ஸ் அகோ. 4 இயர்ஸ் அகோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ எக்ஸுக்கும் 4 இயர்ஸை நான் குறைக்கிறேன், அண்டு ஒய்க்கும் நான் 4 இயர்ஸை குறைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணேன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இன் இயர் வாஸ் 48. ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா அது வந்து 48ன்ற ஆன்சரை எனக்கு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன், ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லேருந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாற்றி எழுதுங்க. நான் எப்பயுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் தான் எழுதுவேன். ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் டு 20 மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கிறேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஒய்ன்ற வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்குல்ல ஒய், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 4, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 48. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸை வச்சு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் 20, இது வந்து பார்த்தீங்கன்னா -4. கரெக்டாக? 20ல் 4 போயிடுச்சுன்னா என்ன? 16. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 4, இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ் மைனஸ் 4 இது வந்து பார்த்தீங்கன்னா 16 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் சரியா, ஏன்னா 20ல் 4 போச்சுன்னா 16 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் 48. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு 16 16x, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ 16x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் 4 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 4 இன்ட்டு 16. ஸோ 40 4 6 ஆர் 24, 64 கரெக்டாக. 4 இன்ட்டு 16 64 தான் வரப்போகுது. மைனஸ் 64 அண்ட் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4x, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும்ல. ஸோ அதனால் 4 இன்ட்டு எக்ஸ் 4x ப்ளஸ் 4x ஈக்குவல்ஸ் டு 0. சாரி ஈக்குவல்ஸ் டு 48ன்னு இருக்கா. ஸோ 48 நம்ம என்ன பண்ணுவோம், இன்சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா. 48 அப்படியே டேரெக்டாக இன்சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போவே. ஸோ அப்போ மைனஸ் 48 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்க போகுது. இப்போ ஆர்டர் வைஸ் நம்ம எடுத்து எழுதினாலே போதும், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஆனால் மைனஸில் இருக்குது பாருங்கள், அதை நம்ம அப்புறம் கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ முதல்ல ஆர்டராக எடுத்து எழுதிப்போம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், வேறு எதனா எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கா, இல்லை. ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் வந்து பாருங்கள் 16x, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x, அப்போது 20x ப்ளஸ் 20x. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 64 மைனஸ் 48. ஸோ மைனஸ் 64 மைனஸ் 48, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 64 ப்ளஸ் 48 வந்து என்ன வரும். ஸோ 8 ப்ளஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ 10 11, ஸோ 112. ஸோ கிரேட்டர் நம்பர் மைனஸ் தான் இருக்குது சிம்பிள். ஸோ மைனஸ் 112 இருக்க போது ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு கரெக்டாக, ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர்னு இல்லை, இது குவாட்ராடிக், அதனால் பவர் 2. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 3 பவர் 4 இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே மைனஸில் இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக மாற்றிடணும். ஸோ அப்போ சிம்பிள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ மைனஸை வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் 20 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 20x, மைனஸ் 112 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 112 ஈக்குவல்ஸ் டு 0 நான் எழுதிக்கிறேன். ஓகேவா. சரி, இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்கிரிமினேஷனை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். சரி, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 112 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 112 ஈக்குவல்ஸ் டு 0. சரி, இப்போ டிஸ்கிரிமினேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் டிஸ்கிரிமினேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு இது வருமா இல்லையானே எனக்கு தெரியலையே. அப்படி வந்தால் தானே நான் ஏஜை சொல்ல முடியும். அப்போ எனக்கு வருமா இல்லையானே முதல்ல எனக்கு தெரில. ஸோ அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் எதுவுமே இல்லை, அதனால் 1. பி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 20, சி வந்து பார்த்தீங்கன்னா 112. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, சி வந்து பார்த்தீங்கன்னா 112. 20 ஸ்கொயர், ஸோ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 20 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 400, ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து 4, இப்போ 0 ஸ்கொயர் 00 ஆயிரும் 400. மைனஸ் 4 இன்ட்டு 1 4 தான். ஸோ 4 இன் 4 2 டைம்ஸ் 8, ஸோ 448. 400 மைனஸ் 448. அப்போ டி ஈக்குவல்ஸ் டு வந்து பார்த்தீங்கன்னா 448ல் 400 போச்சுன்னா மிச்சம் 48, மைனஸ் 48ன்னு இருக்கும். அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தென், என்னென்னமோ ஷேப் வருது நம்மளுக்கு தெரியாமலே. டி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, லெஸ்ஸர் தென் 0. டி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தென் 0. டி லெஸ்ஸர் தென் 0னா இப்போ என்ன வரும், நோ ரியல் ரூட்ஸ். கரெக்டாக, நோ ரியல் ரூட்ஸ். It is possible to design a rectangular park of perimeter 80 meter and area 400 meter square. If so, find its length and breadth. ஸோ முன்ன நம்ம சால்வ் பண்ணவே மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா, ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நான் இப்போ போட்ட மெத்தட் அதுலேயும் சால்வ் பண்ணலாம், இல்லை நம்ம ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் போட்டோம்ல, ஸோ அதுலேயுமே சால்வ் பண்ணலாம். சரி ஓகே, சால்வ் பண்ணுறேன். ஸோ கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்குன்னு சொன்னாலே சார் அப்படின்னுருவீங்க. ஓகே, சால்வ் பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்காங்க, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, பெரிமீட்டர் 80 மீட்டர் அண்ட் ஏரியா 400 மீட்டர் ஸ்கொயர்.
சரி ஓகே, இந்த மெத்தடில் நான் சொல்லி தரல. பெரிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை போடலான்னு பார்த்தோம், ஹோம்ஒர்க் கொடுத்துடலான்னு பார்த்தோம். சரி, பெரிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இஃப் ஸோ ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத். இங்கேயுமே லென்த்து பிரெத்து கண்டுபிடிங்கன்ட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக எந்த கண்டிஷனும் இல்லை. பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இல்லை லென்த்தில் இருக்குது, இல்லை லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனுமே தரல நம்மளுக்கு. பட் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது போதுமே நம்மளுக்கு. சரி, அப்போது பெரிமீட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து என்னது? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன வரும்? ஆன்சரே கொடுத்துட்டாங்க, 80ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 80 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? அப்போ 80 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? 2 × L + B. அப்போ 2 × L + B ஆன்சர் வந்து என்னது? ஆல்ரெடி 80. ஓகேவா? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். சார் இதுதான் சார் மின்னியும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியாதவங்களுக்கு இப்படி போடாதானே புரியும். ஸோ அவங்களும் புரிஞ்சிக்கணும்ல, மார்க் எடுக்கணும்ல. ஸோ அதனால் சரி, இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த 2 நான் என்ன பண்ணுறேன், அந்த சைடு அனுப்புகிறேன். ஸோ டிவிஷனில் மாறிடும். ஸோ L + B = 80/2 இருக்க போகுது. ஸோ அப்போ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 240 × 80. அப்போ L + B = 40. லென்த்து ப்ளஸ் பிளெத்து வந்து பார்த்திங்கன்னா 40. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஏரியா கொடுத்துருக்காங்கல்ல, 400 m² ஏரியா கொடுத்துருக்காங்க. சும்மாலாம் தரமாட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தோடு தான் தருவாங்க. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும்? அதையும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ ஏரியா = 400 m². எதோட ஏரியா? அதே ரெக்டாங்கிள் தான். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து என்னது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லென்த் × பிரெத். அது வந்து பார்த்தீங்கன்னா 400 m². இதை வந்து என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. சார் என்ன சார் இதை வச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, எவ்வளோ நம்ம படித்தது தான். என்னது? 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய்ல எழுதலாம். ஸோ இங்கே எல்லுங்கிறது எக்ஸு, பிங்கிறது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இல்லை L × B தான் இருக்கே, அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், பியை வந்து நான் எழுதிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒய் டேர்மில் எழுதுவோம். ஸோ இப்போ பியில் எழுதுகிறோம். ஸோ B = 40 - L. ஸோ இந்த டேர்மில் நான் மாற்றி எழுதிக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நான் மாற்றி எழுதிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இந்த பிக்கு பதிலாக இந்த பியோட வேல்யூ என்ன? 40 - L. ஸோ இந்த 40 - L கீழே இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷனான B இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போது L × பியோட வேல்யூ வந்து என்னது? 40 - L = 400. ஓகேவா? = 400. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். L × 40 - L = 400. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எல்லை வந்து உள்ளே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ L × 40 40L. L × L L² - L² = 400 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 400 இன்சைட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ 40L - L² - 400 = 0ன்னு இருக்கும். ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ -L², அப்புறம் ப்ளஸ் 40L - 400 = 0. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் டேர்ம் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய பவர் டேர்ம் எப்பவுமே வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ பாசிட்டிவாக மாற்றுற அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ L² - 40L + 400 = 0. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைன்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டான ஆர்டரில் எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ D = B² - 4AC. ஸோ இதில் A வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 தான், B வந்து பார்த்தீங்கன்னா -40, C வந்து பார்த்தீங்கன்னா 400. நெக்ஸ்ட் B², அப்போ -40². அப்போ என்னது? 1600. 4² என்ன? 16. 4² 16, 0² 00. இப்போ 1600
மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, சி வந்து பார்த்தீங்கன்னா 400. சரி, இது வந்து என்னது 1600 மைனஸ் 4 1 ஜார் 4 தான். ஸோ 4 4 ஜார் 16. இதுவுமே என்னது 1600 தான். அப்போ டி வந்து என்னது 1600 போச்சுன்னா 0. டி ஈக்குவல் டு 0னா ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ்னு அர்த்தம். கரெக்டாக டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது வந்து என்னது ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இட் இஸ் பாசிபிள். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னால் இட் இஸ் பாசிபிள். நோ ரியல் ரூட்ஸ்னா நாட் பாசிபிள். அவங்க நம்மகிட்ட பாசிபிளாக இல்லையா தானே கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் நான் சொல்லலையா நானே. சரி, ஓகே. சரி, நான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இல்லை, எக்ஸ்ட்ராவாக எழுதிக்கோங்க. ரியல் ரூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா பாசிபிள், நோ ரியல் ரூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் பாசிபிள். சரியா? நெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. வெயிட் ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத் வேறு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ லென்த்து பிரெத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கவே இல்லை. சரி, இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் வந்து என்னது அப்படின்னா, ஈக்குவேஷன் வந்து எல் ஸ்கொயர் மைனஸ் 40L ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் 40L ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இதுதானே ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சே தான் ஆகணும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோட ஃபார்முலா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC. கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் ஓவர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பேன் வீடியோவை. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் பிங்கிறது ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 40. ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC தான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். டிஸ்கிரிமினேஷனோட வேல்யூ என்னது 0. அப்போ இங்கேயுமே 0 டிவைட் பை, சாரி இதை மறட்ட பாருங்கள், 2A. 2 இன்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 2 1 ஜார் 2 தான். கரெக்டாக? இது 0ன்றதால மொத்த டேர்மே க்ளோஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 டிவைட் பை 2 20. கரெக்டாக? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம இப்போ எடுத்த வரைக்கும் என்ன இருக்கும், எல்லு அப்படி தானே சொல்லிட்டு எடுத்துருக்கோம். கரெக்டாக? ஸோ எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லுன்னு எடுத்துப்போம். ஸோ லென்த்து எக்ஸ், பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கோங்க. லென்த்து வந்து எக்ஸ், பிரெத்து வந்து ஒய். ஸோ எக்ஸ் வந்து என்னது 20. அப்போ லென்த் வந்து என்னது 20. ஓகேவா? லென்த் ஈக்குவல்ஸ் டு 20. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஏரியா தெரியும். கரெக்டாக? ஏரியாவை தெரியும். ஏரியா வந்து என்னது லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல்ஸ் டு 400ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தோம்ல, இங்கே இருக்கல ஏரியா ஈக்குவல் டு லென்த் டு பிரெத் ஈக்குவல் டு 400 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதே தான் இங்கே எடுத்திருக்கோம். லென்த் டு பிரெத் ஈக்குவல் டு 400 மீட்டர் ஸ்கொயர். எல் வழி தெரியும் 20 இன்ட்டு பி ஈக்குவல்ஸ் டு 400. அப்போ பி ஈக்குவல்ஸ் டு 400 டிவைடட் பை 20. 0 0 கேன்சல், 220 டைம்ஸ் 40. அப்போ பிரெத்துமே எனக்கு வந்து என்னது 20 தான். ஸோ லென்த்து 20, பிரெத்தும் 20. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதோட 4th சாப்டர் முடியுது. 4th சாப்டரோட எக்ஸசைஸ் 4.3 முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் சாப்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.